நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போகிறது ஒரு அழகான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ரிவ்யூ. இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் லேண்ட் ஏரியா. 1 ஏக்கர் லேண்ட் ஏரியா நமக்கு தேவையான ஃபார்மிங்கான ஏரியா. அதுக்கு நடுவுலேயே ரொம்பவே அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு செக்யூரிட்டி பர்பஸோட இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 4 மாதத்தில் இந்த ஃபார்ம் ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் போய் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேயலுக்கு சரண்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு அழகான இயற்கை சூழல் அமைஞ்சிக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ரிவ்யூ தான். பொதுவாக நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ணுற சேல்ஸ்க்கான வீடாக இருக்கட்டும், மாடலுக்கான வீடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்டீரியர் டிசைன்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பிளான் பண்ணிப்பாங்க. பொதுவாக ஃபார்ம் ஹவுஸ்னாலே அந்த ஃபார்ம் ஹவுஸோட எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் அண்ட் அதை சுற்றி இருக்கிற ஃபார்மிங் ஏரியாவுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபார்ம் ஹவுஸோட எக்ஸ்டீரியர் டிசைன்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற ஃபார்மிங் ஏரியா இருக்கட்டும், ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஹவுஸோட பிளான் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இந்த ஃபார்ம் ஹவுஸோட ரிவ்யூ நம்ம செக்யூரிட்டி கேட் வழியாக உள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கேட்லேருந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறதுக்காக நமக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. தார் ரோட்லேருந்து நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இந்த ஃபார்ம் ஹவுஸோட கார்டனிங்கான ஸ்பேஸ் எல்லாமே இங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாங்கிறனால ஒயரிங்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் பண்ணாமல் இண்டிவிஜுவல் போல்ஸ் யூஸ் பண்ணி இதே இடத்துல தான் ஒய்ஃபை கேபிள், செக்யூரிட்டி கேபிள்ஸ், எலக்ட்ரிக் கேபிள்ஸ்க்கான எல்லா கேபிள்ஸுமே இண்டிவிஜுவல் போல்ஸ் யூஸ் பண்ணி இதில் தான் செட்டப் பண்ணிக்கிறாங்க. ஃபார்ம் ஹவுஸை சுற்றி நமக்கு அதிகமான தென்னை மரம் இருக்கிறனால ஃபார்ம் ஹவுஸோட அட்டாச்சாக கார் பார்க்கிங் இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து செப்பரேட்டாக நமக்கு வாதுவ மரத்துக்கு கீழேயே ஸ்டீல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அழகான கார் பார்க்கிங் ஏரியா செட்டப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து அட்டாச்சாக நமக்கு போர்வெல்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இதோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ரொம்பவே அழகாக இதோட போர் வாட்டருக்கான பிளான் அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட ரைட் சைடு நமக்கு சர்வெண்ட் என்டர் ஆகிறதுக்காக சர்வெண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸோட லெஃப்ட் சைடு நமக்கு ஃபார்ம் ஹவுஸில் நமக்கு கிடைக்கிற பொருள்லாம் வைக்கிறதுக்காக அழகான ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் 7க்கு 12ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸோட பேஸ்மெண்ட் ஹைட் வந்து நமக்கு 5 அடியில் அமைச்சிக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டை நமக்கு ஃபில் பண்ணுறதுக்காக குவாரி டஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார்ம் ஹவுஸோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நமக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கொண்டு வரதுக்காக டெரகோட்டா டைல்ஸ் அண்ட் கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸோட ஓப்பன் யார்டோட சைஸ் என்னவா இருக்குன்னா 37க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஓப்பன் யார்டில் இருந்து ஒரு ஸ்பேசிஸான சிட் அவுட் ஏரியா வழியாக ஃபார்ம் ஹவுஸோட மெயின் டோர் நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஸ்பேசிஸான சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் என்னவா இருக்குன்னா 37க்கு 6ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசிஸான சிட் அவுட் ஏரியாவாக இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நமக்கு ஒரு ஸ்டீல் மெயின் டோர் அண்ட் கிரில் மெயின் டோர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 டோர்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 12 லாக்ஸ் இருக்குது. 2 டோருமே சேர்த்து நமக்கு ஃப்ரண்ட் டோருக்கு மட்டுமே 24 லாக் ஃபெசிலிட்டிஸோட ரொம்பவே செக்யூரிட்டி பர்பஸாக இந்த ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் டோர் அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து நம்ம பார்க்குறது ஃபார்ம் ஹவுஸோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் என்னவா இருக்குன்னா 20க்கு 11ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவாக இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவில் இருக்கிற 2 விண்டோமே நமக்கு பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த விண்டோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச்சாகவே நமக்கு SS மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அழகான மஸ்கிட்டோ மேஷ் அண்ட் பெயிண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஆன்டி டஸ்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த விண்டோஸை ரெடி பண்ணிக்கிறாங்க.
ஹாலோட ரைட் வால்ஸில் நமக்கு இந்த வீடோட பூஜா யூனிட் அமைஞ்சிருக்கு. இந்த பூஜா யூனிட்டோட சைஸ் என்னவா இருக்குன்னா 2க்கு 4ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டோட ஸ்பேஸ்க்கு மேலேயே நமக்கு இந்த வீடோட யூபிஎஸ் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அங்கே தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்ல ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்குறது இந்த வீடோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவிலேருந்து ரைட் சைடு இந்த வீடோட 2 பெட்ரூமை செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமோட பிளானிங் என்னமா இருக்குங்கிறத பார்த்துட்டு கடைசியாக இந்த வீடோட கிச்சனோட பிளானிங் என்னமா இருக்குங்கிறத ஓனாக தெரிஞ்சுக்கலாம். கிச்சன்லேருந்து இந்த வீடோட பெட்ரூமுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு சிம்பிளான ஸ்பேஸை நமக்கு 3க்கு 4ங்கிற அளவில் ஒரு அழகான ஸ்டோர் ரூமுக்கான ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் என்னமா இருக்கிற பார்த்துட்டு அடுத்ததாக இந்த ஸ்டோர் ரூம் பக்கத்தில் அமைச்சிருக்கிற பெட்ரூமோட சைஸில் என்னவா இருக்குங்கிறத ஓனாக தெரிஞ்சுப்போம். இந்த ஃபார்ம் ஹவுஸோட எல்லா பெட்ரூம் டோருமே நமக்கு ஸ்டீல் டோராக தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளான பெட்ரூம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பெட்ரூமோட சைஸ் என்னவா இருக்குன்னா 12க்கு 10ங்கிற அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ் கேபினட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரைட் கார்னரில் செட்டப் பண்ணிக்கிறாங்க. பெட்ரூமோட விண்டோஸ் எல்லாமே நமக்கு WPC விண்டோவாக அமைஞ்சிருக்கு வித் மஸ்கிட்டோ மேஷோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி டஸ்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த விண்டோஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பெட்ரூமுக்கும் காமனான ஸ்பேஸில் இந்த ஃபார்ம் ஹவுஸோட காமன் டாய்லெட்டை நமக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்குற இந்த ஃபார்ம் ஹவுஸோட காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னவா இருக்குன்னா 8க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த பாத்ரூமில் அமைஞ்சிருக்குன்னா லெஃப்ட் கார்னரில் ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட், அது பக்கத்துலேயே மேனுவல் டைலெட்டோட ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட்னு ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இந்த பாத்ரூமோட ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபார்ம் ஹவுஸோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரை நமக்கு ஸ்டீல் டோரில் தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னவா இருக்குன்னா 12க்கு 11ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற அதே WPC விண்டோ வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸோட மஸ்கிட்டோ மேஷோட தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் நமக்கு 4க்கு 5ங்கிற அளவில் ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் பாத்ரூமோட டோர் என்னவா இருக்குன்னா WPC டோர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னவா இருக்குன்னா 7க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசெட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேனுவல் டைலெட்டோட ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் டைஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட பெட்ரூம் யூனிட்லேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இவரோட கிச்சன் யூனிட். கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா சேர்த்து என்ன மாதிரி சைஸில் நமக்கு செட்டப் பண்ணிக்கிறாங்கன்னா 19க்கு 9ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியாவாக இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்லையும், கிச்சனோட வால்ஸ்க்கு நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கையும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதே இடத்துல அமைஞ்சிருக்கு.
கிச்சனோட கேஸ் கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கன்சீல் டைப் கனெக்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன மாதிரி இருக்கிற பார்த்து நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது கிச்சனுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட சர்வீஸ் கிச்சனோட ஸ்பேஸ். கிச்சன்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் ஏரியாவோட சைஸ் என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 16க்கு 5ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியா நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா சர்வீஸ் ஏரியாவோட ரைட் கார்னரில் ஒரு வாஷிங் செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் கார்னரில் ஒரு சர்வன்ட் கிச்சன் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு அழகான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்வன்ட் கிச்சன் செட்டப் பண்ணுறதுக்கான டேபிள் டாப் நமக்கு கிரானைட்டில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல தான் நமக்கு ஒரு ஸ்டீல் டோர் அமைச்சு கொடுத்து இந்த வீடோட எக்ஸிட் டோருக்கான பிளான் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அது வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் வீடோட சரௌண்டிங்கில் என்னமா இருக்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணணும் நம்ம பார்க்குறது இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸோட ரைட் கார்னரில் சர்வன்ட் ஆக்சஸ்க்கான என்ட்ரன்ஸ் டோர் இந்த இடத்துல தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட சரௌண்டிங்கில் என்ன மாதிரி இருக்குது, ரூஃபிங்லாம் என்ன மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறப்போ இந்த வீடோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த எக்ஸிட் டோரை நமக்கு ஸ்டீல் டோரை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வழியாக நம்ம பார்த்துருக்கிறது இந்த வீடோட டெரஸ் ஏரியா. இந்த டெரஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு ஏபிசி பிராண்ட் யூஸ் பண்ணி கூலிங் ரூஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ரூஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃப் டைல்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு இது சன்லைட்டை டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கனால இந்த வீடை எப்போவுமே நமக்கு கூலிங்காக வச்சுருக்கும். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண ஃபார்ம் ஹவுஸோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும் நம்புறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸோட பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரிபிள்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னை தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களை கன்ஸ்ட்ரக்ஷனை டைப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே வாங்கி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண ஃபார்ம் ஹவுஸோட என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண ஃபார்ம் ஹவுஸோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.